மொழிகள் வித்தியாசப்பட்டாலும், இடங்கள் வித்தியாசப்பட்டாலும், எங்களுடைய குடும்பங்கள் வித்தியாசப்பட்டாலும், அல்லாஹு தஆலாவுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள கனெக்ஷன், தொடர்பு ஒன்றே ஒன்றுதான். அது என்ன தொடர்பு? அல்லாஹு தஆலா எங்களுடைய ரப்பு, எங்களுடைய எஜமானன், எங்களை படைச்சவன், எங்களை பராமரிக்கிறவன். நாங்கள் அத்தனை பேரும் அந்த அல்லாஹுக்கு முன்னால அப்துகள், அடிமைகள், அல்லாஹ்வால சிருஷ்டிக்கப்பட்டவங்க, படைக்கப்பட்டவங்க. பரிசுத்தமான குர்ஆன் எடுத்து பார்த்தா அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் தஆலா தன்னை பத்தி அறிமுகப்படுத்துறான். நான் தான் ரப்பு, குல் அஊது பிரப்பின் நாஸ். அவன் தான் இந்த ஃபஜ்ர் நேரத்துடைய ரப்பு, குல் அஊது பிரப்பில் ஃபலக். அவன் தான் வானங்களுடைய ரப்பு, ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாத். அவன் தான் இந்த பூமியுடைய ரப்பு, ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாத் வ ரப்பில் அர்லி. அவன் தான் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள சகல பொருட்களுடைய ரப்பு, ரப்பிஸ் ஸமாவாத் வல் அர்லி வ மா பைனஹுமா. அவன் தான் அகிலத்தார்களுக்கெல்லாம் ரப்பு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவன் தான் மக்கா முக்கர்ரமாவுடைய ரப்பு, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அவன் தான் கஅபாவுடைய ரப்பு, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அவன் தான் மக்கா முக்கர்ரமாவுடைய ரப்பு, இன்னமா உமிர்து அன் நஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்தா. அவன் தான் முன்னோர்கள் பின்னோர்களுக்கெல்லாம் ரப்பு, அல்லாஹு ரப்புக்கும் வ ரப்பு ஆபாயிக்குல் அவ்வலீன். அவனை தவிர எந்த ரப்பும் கிடையாது, எந்த எஜமானும் கிடையாது. குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பன். அவன்தான் சகல வஸ்துகளுடைய, சகல ஜீவராசிகளுடைய ரப்பு, வஹுவ ரப்பு குல்லி ஷை. குர்ஆன் எடுத்து பாருங்க, இது மாதிரி எத்தனை வசனங்கள் இருக்கு. இடத்துக்கிடம் அல்லாஹ் சொல்லுவான், நான் தான் ரப்பு, நான் தான் எஜமான். அவனுக்கு முன்னால அத்தனை பேரும், அது படிச்சவங்க, பாமரர்கள், வெள்ளையர்கள், கருப்பர்கள், அரசர்கள், ஆண்டிகள், அத்தனை பேரும் அல்லாஹுக்கு முன்னால அப்துகள், அல்லாஹ்க்கு முன்னால அடிமைகள். எப்படி அல்லாஹு தஆலா தன்னை ரப்பு, எஜமானன் என்று அறிமுகப்படுத்திருக்கிறானோ, மற்றவர்களை அல்லாஹு தஆலா அப்துன், அடிமை என்றுதான் அறிமுகப்படுத்துறான். எவ்வளவு பெரிய நபியாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ரசூலாக இருக்கட்டும். குர்ஆன் எடுத்து பாரு, உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி. அல்லாஹ் தஆலா சொல்வான், காஃப் ஹா யா ஐன் ஸாத் திக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு. அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய ஒரு அடிமை. அவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபித்துவத்தையும் கொடுத்திருந்தான், அவர்களுக்கு ஹிலாஃபத் என்ற ஆட்சியையும் கொடுத்திருந்தான். அவர்களை பத்தி சொல்லுவான், வதகுர அப்தனா தாவூத் அல் ஐத். அந்த தாவூத் என்னுடைய ஒரு அடிமை. அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரமாண்டமான ஆட்சியை கொடுத்திருந்தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியை போல யாருக்கும் அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கல. காற்றே வசப்படுத்தி கொடுத்திருந்தான் பிரயாணம் செய்யறதுக்கு. ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். யாருக்கும் கொடுக்காத பிரமாண்டமான ஆட்சியை கொடுத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ் தஆலா அவங்களை பத்தி சொல்லுவான், அவர் யாரு? நிஅமல் அப்து, அவர் எந்த அடிமை, ஆனா அவர் நல்ல அடிமை என்று அல்லாஹ் சொல்லுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, எத்தனை அற்புதங்கள், எத்தனை முஅஜிஸாத்துகள் அவங்களோட கையால நடந்திருக்கு. மௌத்தானவங்களை அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதியை கொண்டு உயிராக்குவாங்க. வெங்குஷ்டம், கருங்குஷ்டம் நோய்களை குணப்படுத்துவாங்க. பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வையை கொடுப்பாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி எல்லாம் பாக்கியம் கொடுக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்ஹு இல்லா அப்துன், அவர் என்ற ஒரு அடிமை, அம்னா அலைஹி, அவருக்கு நாங்க உபகாரம் புரிந்தோம் என்று சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் விட மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தின மாதிரி, சிறப்பாக்கின மாதிரி வேற யாரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தவும் இல்லை, சிறப்பாக்கவும் இல்லை. எவ்வளவு தூரம் அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான்னா, பரிசுத்தமான குர்ஆன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களோட பெயரை சொல்லி அல்லாஹ் தஆலா அழைக்கல. முழு குர்ஆனில் மற்ற நபிமார்கள் அழைக்கக்கூடிய நேரத்துல தாராளமா அவரோட பெயரை சொல்லி அழைப்பார். யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா இப்ராஹிம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழைக்கக்கூடிய நேரத்துல யா முஹம்மத், யா முஹம்மத்னு ஒரு வசனம் கிடையாது. மாறாக அவங்கள பட்டத்தை சொல்லி அழைப்பார், அவரோட கண்ணியமாக அழைப்பார். யா அய்யுஹன் நபியு, நபித்துவம் கொடுக்கப்பட்டவரே. யா அய்யுர் ரசூல், ரிசாலத் என்ற தூதுவத்தை ஏந்தி வந்தவரே. அப்படியெல்லாம் சிறப்புக்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ்க்கு முன்னால அப்து, அல்லாஹ்க்கு முன்னால அடிமைதான்.
வெள்ளிக்கிழமைகளை மிக பிரதானமான சுன்னத்து சூரத்துல் கஹஃப். ஒரு ஆரம்பத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். இந்த அல்லாஹ் தன் அடிமைக்கு இந்த குர்ஆனை இறக்கினானோ அவனுக்கு தான் எல்லா புகழும். சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான் தபாரக்கல்லதி நஸல் ஃபுர்கான அலா அப்திஹி. இந்த அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு இந்த குர்ஆனை இறக்கினானோ அவன் தான் அருள் நிறைந்தவன். கண்ணியமான சகோதரரே, இது நீண்ட தலைப்பு, நான் சுருக்கமாக ஆரம்பித்துக் கொண்டு வருகின்றேன். எனவே சுருக்கமான விளக்கம் என்னவென்றா, எங்களுக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு ஒன்றே ஒன்று. அல்லாஹ் ரப்பு எஜமானன், நாங்க அத்தனை பேர் அல்லாஹ்க்கு முன்னால அடிமைகள். அது மலக்குகளாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், ஆட்சியாளர்களாக இருக்கலாம். அல்லாஹ் சொன்ன குர்ஆனில் இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி இல்லா ஆத்திர் ரஹ்மான் அப்தா. வானத்துல உள்ளவங்க பூமியில உள்ளவங்க எல்லாருமே எனக்கு முன்னால அடிமைகள். அடிமையா தான் வரும். அல்லாஹ் மாட்டுதான் கண்ணியத்துக்குரியவன், அவன் தான் சக்தி வாய்ந்தவன், அவன் நாடுதான் நடக்கும். உலகத்துல யார் நாடினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம ஒன்றும் நடக்காது. அவன் எல்லாத்தையும் அண்ட கண்ட்ரோல் வச்சிருக்கிறான், அவன் கட்டுப்பாட்டுகள் வச்சிருக்கிறான். பரிசுத்தமான குர்ஆன்ல எந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னை பத்தி விளங்கப்படுத்துறான்டா, நீங்க சிரிக்கல நான் சிரிக்க வைக்கேன், நீங்க அழல நான் அழ வைக்கேன். குர்ஆன் சொல்லு வன்னஹு அல்லாஹ்க வஅபுகா. சிரிக்க வைக்கிறது நான் தான், அழ வைக்கிறது நான் தான். வன்னஹு அமாத வஹயா, மௌத்தாக்குறது நான் தான். அல்லாஹ் சொல்றான் ஹயாத்தாக்குறது நான் தான். வன்னஹு خلق الزوجين الذكر والانثى من نطفة اذا تمنى. செலுத்தப்படக்கூடிய இந்திரிய துளியிலிருந்து ஆண் குழந்தையை தாரது நான் தான், பெண் குழந்தையை தாரது நான் தான். அல்லாஹ் சொல்றான் வன்ன அலைஹி நஷஅத்தல் உக்ரா. உங்களை மௌத்தாக்கி போட்டு மீண்டும் உங்களை உயிராக்குறது நான் தான், கியாமத்துடைய நாளை உருவாக்குறது நான் தான். வன்னஹு அக்னா வஅக்னா. உங்களுக்கு செல்வத்தை தாரது நான் தான், உங்களுக்கு வியாபாரத்துக்கு தேவையான முதலீட்டை அந்த முதலீட்டை அதை தாரது நான் தான். வன்னஹு ரப்பு ஷிஅரா. ஷிஅரா என்ற பெரிய நட்சத்திரம் ஒன்றுக்கு அல்லாஹ் சொல்றான், அதுக்கு அதிபதியும் நான் தான். வன்னஹு அஹ்லக ஆதனில் ஊலா. எங்கிட்ட சக்தி இருக்கு, எங்கிட்ட சக்தியால வேண்டியதை செய்யலாம் என்று பெருமை அடிச்சு கொண்டிருந்த ஆது கூட்டத்துடைய முகவரியை கிழிச்சது நான் தான். அல்லாஹ் சொல்றான் வஸமூத ஃபமா அபுகா. எங்கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு, அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக வேண்டியதை சாதிக்கலாம் என்று நினைச்சு கொண்டிருந்த சமூது கூட்டத்துடைய அடையாளத்தை கிழிச்சது நான் தான். வஸமூத ஃபமா அபுகா வகௌம நூஹ் மின் கபில். நாங்க பெரும்பான்மையாக வாழ்றோம், அதனால வேண்டியதை செய்யலாம் என்று பெருமை அடிச்சு கொண்டிருந்த நூஹ் நபியுடைய கூட்டத்துடைய திரையை கிழிச்சது நான் தான். அல்லாஹ் சொல்றான் வல் முத்தஃபிகத தஹ்வா. ஓர்ன சேர்க்கையில இன்பம் கண்டு கொண்டிருந்த லூத் நபியுடைய கூட்டத்தை தலைகீழா பிரட்டுறது நான் தான். அல்லாஹ் சொல்றான். எல்லாம் சொல்லி போட்டு எல்லாரிடத்திலும் அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? ஃபபி ஐயாலா ரப்பிக ததமாரா. அடியானே நீ சொல்லு, உனக்கு உன்னுடைய ரப்புடைய என்ன விஷயத்துல சந்தேகம் இருக்கு? உனக்கு என்னத்துல சந்தேகம் இருக்கு அவனை பத்தி? அவன் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுவான் அரசன் என்று, இன்னொரு இடத்துல சொல்லுவான் நான் அரசன் மட்டுமில்ல, அரசர்களுக்கெல்லாம் பெரிய அரசன். ஹுவல்லாஹுல் மலிக், அவன் அரசன். இன்னொரு இடத்துல சொல்லுவான் குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், அவன் அரசன் மட்டுமில்ல அரசர்களுக்கெல்லாம் பேரரசன். ஆட்சியை கொடுக்கிறது அவன், ஆட்சியை பறக்கிறது அவன். துஅத்தில் முல்க மன் தஷா, நாடின ஆட்சியை கொடுப்பான். குர்ஆன்ல சொல்றது வதன்ஸுல் முல்க மிம்மன் தஷா, நாடின ஆட்சியை கலட்டுவான், பறிப்பான். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஆட்சியை கொடுத்தான் என்று சொல்லிட்டு ஆட்சியை திருப்பி எடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லல, ஆட்சியை பறிக்கிறான் என்று சொல்றான். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, நஸஅ என்ற வார்த்தை அரபு பாஷையில கலட்டி எடுக்கிறதுக்கு, பிடுங்கி எடுக்கிறதுக்கு பாவிக்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுக்கிறான் என்று சொல்லிட்டு அதனுடைய எதிர் சொல் எடுக்கிறான் என்று சொல்லாம பறிக்கிறான் என்று சொல்றான்? உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒருவருக்கு ஆட்சியில அந்த கதிரையில புட்டுவத்தில் உட்கார்ந்துட்டாருண்டா, அது சின்ன ஆட்சியா இருக்கலாம், பெரிய ஆட்சியா இருக்கலாம், ஒரு 2 பேருக்கு பொறுப்பாக இருக்கலாம். பொதுவாக மனிதர்களுடைய சுபாவம் இப்படி என்றா, அதுல இருந்து எழும்புறதுக்கு மனசு இடம் கொடுக்காது. 2 பேருக்காவது பொறுப்பா இருக்கணும் மனிதன் சுபாவம். அல்லாஹ் யாரை பாதுகாத்தான் அவங்கள தவிர. அல்லாஹ் சொல்றான், இங்க பாரு, நீ விரும்புறதால உன்னை உட்கார வைக்க மாட்டேன், நான் விரும்பணும்,
விரும்பினா உட்கார வைப்பேன், விரும்பினா உன்னை கலட்டி வைப்பேன். அல்லாஹ் தஆலா ஆட்சியை பறிக்கிறான்னு சொன்னான். குலில்லாஹு மாலிகல் முல்க். அவன் அரசன் மட்டும் இல்ல, அரசர்களுக்கெல்லாம் பேரரசன். துத்தில் முல்க மன் தஷா. அவன் நாடினவங்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். வதன்ஸுல் முல்க மிம்மன் தஷா. அவன் நாடாட்டி ஆட்சியை கலட்டுவான், பறிப்பான். நீ இருக்காத, நீ தகுதி இல்ல. வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா. அவன் நாடினவங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், அவன் நாடினவங்களை கேவலத்தை உண்டாக்குவான். பியதிகல் கைர். எல்லா நலவுகளும் அவன்கிட்ட தான் இருக்கு. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் தான் யாவற்றிலும் சக்தி உள்ளவன், அவனுக்கு இயலாதவன் ஒன்று இல்லை. தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வதூலிஜுன் நஹார ஃபில் லைல். இரவாக இருக்கும் பகலை கொண்டு வருவான், பகலாக இருக்கி இரவு கொண்டு வருவான். வதுக்ருஜுல் ஹய்ய மினல் மையித்தி வதுக்ருஜுல் மையித்த மினல் ஹய்ய். உயிருள்ளத்திலிருந்து உயிரில்லாத கொண்டு வருவான், உயிரில்லாத்திலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருவான். உயிரில்லாத முட்டை உயிருள்ள கோழி வரும், உயிருள்ள கோழி உயிரில்லாத முட்டை வரும். அவன் நாடுறவங்களுக்கு அளவில்லாம கொடுப்பான். அவன் தான் ரப்பு. அந்த அல்லாஹ்க்கு முன்னால அடிமைகள் நாங்கள். எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துல யார் என்னத்தை நாடினால் நடக்காது. அல்லாஹ் எதை நாடானது மட்டும்தான் நடக்கும். நிலைமைகள் சீராகிறதுக்கு, பிரச்சனைகள் தீர்றதுக்கு, சிக்கல்கள் மாறுறதுக்கு அவன் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, அவன் பக்கம் திரும்பணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும், அவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும். அவன் எந்த ஷரியத்தை தந்திருக்கிறானோ அந்த ஷரியத்தை நிலைநாட்டணும். அல்லாஹ் தஆலா நிலைமைகள் சீராகிறதுக்கு இதைத்தான் காரணமாக்கி இருக்கிறார். இதை விட்டு போட்டு அது மாறினத்தினால இது மாறினத்தினால அவர் வாரத்தால இவர் வாரத்தால ஒன்று நடக்க போறது இல்லை. அழகான உதாரணம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒருவருக்கு ஒரு டீ கப் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு வீட்டுக்கு போனார், அதுல சீனியை போடல, அதுல இனிப்பு வரல. இவர் என்ன செய்யறார், அந்த வீட்டில் உள்ள அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து ஒவ்வொன்றாக ஊத்தி 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 குடிச்சு பார்க்கிறார். மாத்திரத்தால இனிப்பு வரல, சீனியை போறதுல இனிப்பு வர. இவர் சாதாரணமான பிளாஸ்டிக் கப்ல குடிக்கிறார், சீனியை போடுறார், இனிக்கும். தங்க பாத்திரத்துல குடிக்கிறார், சீனியை போடல, இனிக்காது. ஏன்? மாத்திரத்தால கப்ப மாத்திரத்தால இனிப்பு வாரதில்ல, சீனிய போடுறதால தான் இனிப்பு வரும். இது மாதிரி ஆட்சிய மாத்திரத்தால, கட்சிகளை மாத்திரத்தால, நிர்வாகத்தை மாத்திரத்தால, கடைய மாத்திரத்தால, தொழில மாத்திரத்தால, ஊர மாத்திரத்தால, நாட்டை மாத்திரத்தால நிலைமைகள் சீராக போறதில்லை, பிரச்சனைகள் தீர போறதில்லை. எப்படி சீனிய போடுறதால இனிப்பு வருமோ, இதே மாதிரி வாழ்க்கையில தீன போடணும். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை வாழ்க்கையில அமுல்படுத்தணும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும், அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளுக்கு அடிபணியணும். எப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானோ, அல்லாஹ் தஆலா அனைத்து நிலைமைகளையும் இவனுக்கு சீராக்குவான். ஒரு மனிதன் அல்லாஹ் கோபப்படுத்திக் கொண்டு படைப்புகளை சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சானண்டா, அல்லாஹ் மீது சத்தியம், அல்லாஹ் தஆலா என்ன செய்வானண்டா, இவன் யாருடைய சந்தோஷத்தை நோக்காக கொண்டானோ அவனை இவனுடைய எதிரியாக ஆக்குவார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு சஹாபி. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மகத்தான ஆட்சியை கொடுத்தான். அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புக்குரிய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் சொன்னாங்க, எனக்கு நீங்க ஒரு உபதேசம் ஒன்று செய்யுங்க, அது சுருக்கமாக இருக்கணும் ஆனால் உருக்கமாக இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும் ஆனால் அது உருக்கமாக இருக்கணும் அப்படின்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் எழுதி அனுப்பினாங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த ஹதீஸிலே சுருக்கம் என்னன்னா, யார் மனிதர்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவர்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் என்னோட சந்தோஷமா இருக்கணும் என்று அல்லாஹ்ட திருப்பொருத்தத்தை மாத்திரம் நோக்காக கொண்டு ஒரு விஷயத்தை செய்வாரோ அவருக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, அல்லாஹ்வும் இவரோட திருப்தி அடைவான். ரெண்டாவது, யாருடைய கோபத்தை பயந்தாரோ
அவர்களை இவருடைய நண்பர்களாக ஆக்குவான். அதே நேரத்தில் அல்லாஹ் கோவப்பட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், என் மனைவி சந்தோஷப்படணும், என் ஊர் மக்கள் சந்தோஷப்படணும், என் நண்பர்கள் சந்தோஷப்பட வேண்டும், என்னுடைய கட்சியாளர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய முயற்சியில யார் ஈடுபடுவாரோ அவருக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னாவது, அவரோட அல்லாஹ் கோபம் அடைவான். இரண்டாவது, யாருடைய சந்தோஷத்தை திருப்தியை நோக்காக கொண்டாரோ அவர்களை இவருடைய எதிரியாக்குவார். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா அடுத்தவர்களை கோபப்படுத்தினாலும் பரவாயில்லை, அல்லாஹ் சந்தோஷப்படுவான். கோபப்பட்டவர்களை நண்பர்களாக்குவான். அப்படி இல்லை, அல்லாஹ் கோபப்பட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவன் சந்தோஷமாக்கும். இதுக்காக வேண்டி இல்லாத ஹராத்தை செய்யறார், சரியத்துக்கு மாற்றமான விஷயங்களை செய்யறார். அல்லாஹ் கோபப்படுத்துறாருண்டா யாருடைய சந்தோஷத்தை நோக்காக கொண்டாரோ அவர்களை அல்லாஹ் இவருடைய எதிரியாக்குவார். ஆயிஷா, அந்த கடிதத்தை முடிச்சு கொண்டோம். என்று சொன்ன கண்ணியமான சகோதரர்களே, கல்புகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், கல்புகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். ஹதீஸ்ல வருது, கல்புல் மூமினி பைன இஸ்பைனி மின் அஸாபிர் ரஹ்மான். முஸ்லிம்ல ரிவாயத். கல்பு, ஒரு மூமினுடைய கல்பு அல்லாஹ் தஆலாவுடைய பூர்ணமான கட்டுப்பாட்டுக்கு இருக்கு. அவன் நினைச்ச பக்கம் திருப்பான். அதனால தான் துஆக்கள்ல கேட்போம், யா முகல்லிபல் குலூப் கல்லிப் குல்பனா அலா தாஅத்திக். உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, எங்கட உள்ளங்களை உன்னுடைய வழிபாட்டின் பக்கம் திருப்பிடு. எப்ப நாங்க அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவோமோ அல்லாஹ் தஆலா நிலைமைகளை எங்களுக்கு சீராக்குவார். எப்ப நாங்க அல்லாஹ் கோபப்படுத்துவோமோ நிலைமைகளை எங்களுக்கு பாதகமாக்குவார். பரிசுத்தமான குர்ஆன்ல சுமார் 1000 வசனங்கள்ல வரலாறு பேசப்பட்டிருக்கு. பரிசுத்தமான குர்ஆன்ல சுமார் 1000 வசனங்கள்ல வரலாறு பேசப்பட்டிருக்கு. வரலாறு பேசக்கூடிய இந்த 1000 வசனங்களுடைய சாராம்சம் சுருக்கம் என்ன ஒன்றே ஒன்றுதான். 6000க்கு மேற்பட்ட வசனங்கள் கொண்ட பரிசுத்தமான குர்ஆனில சுமார் 1000 வசனங்களில அல்லாஹ் தஆலா வரலாறு பேசியிருக்கிறான். அந்த 1000 வரலாறு பேசக்கூடிய வசனங்களுடைய சாராம்சம் ஒன்றே ஒன்றுதான். என்னண்டா, எந்த காலமாக இருக்கலாம், எந்த சூழலாக இருக்கலாம், எந்த சமூகமாக இருக்கலாம், யாரெல்லாம் அந்தந்த காலத்துல அல்லாஹ்வுடைய என்னென்ன சட்டங்கள் இருக்குதோ கட்டளைகள் இருக்குதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அவங்க மக்களுடைய பார்வையில என்னதான் அற்பமானவர்களாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அதுக்கு நேர் மாற்றமா, எனக்கிட்ட பணம் இருக்கு, எனக்கிட்ட பட்டம் இருக்கு, எனக்கிட்ட ஆட்சி இருக்கு, எனக்கிட்ட அதிகாரம் இருக்கு, எனக்கிட்ட உடல் வலிமை இருக்கு, எனக்கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு, எனக்கிட்ட விவசாயம் இருக்கு, எனக்கிட்ட கடல் தொழில் இருக்கு, நாங்க பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்று துன்யாவுடைய விஷயங்களை கொண்டு பெருமை அடிச்சு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அல்லாஹ்வுடைய கட்டளைகளை துஷ்பிரயோகம் செஞ்சாங்களோ அவர்கள் மக்களுடைய பார்வையில எவ்வளவுதான் உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சில காலத்துக்கு பின்னாடி அவர்களுடைய முகவரியை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கியிருக்கிறார். இதுதான் சுருக்கம். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ மக்களுடைய பார்வையில என்னதான் அற்பமானவர்களாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், அவருடைய முடிவை நல்லதாக்கினான். அதுக்கு நேர் மாற்றம் அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத் என்னன்னா, யாரு எண்ணத்தை வச்சு பெருமை அடிப்பாங்களோ அதை கொண்டுதான் அல்லாஹ் கேவலப்படுத்தும். நல்ல வணக்கம். யார் எண்ணத்தை வச்சு பெருமை அடிப்பாங்களோ, உலகத்தில் நாங்க பார்க்கோம் ஒரு அகலம் பெருமை அடிக்கிறாங்க, அது இருக்கு இது இருக்கு. யாரு எதை வைத்து பெருமை அடிப்பார்களோ அதை கொண்டுதான் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். இதை ஒன்மனை எழுதி கொள்ளும். ஃபிரௌன், அவனுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தார். அவனுக்கு சரியான பாதையை காட்டுறதுக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றது அவனுக்கு தலைக்கு படல. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்பமா கருதினான். இவர் யாரு, எனக்கு புத்தி சொல்றதுக்கு யாரு? இதனால இவன் என்ன செஞ்சான், மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்து அவனோட ஸ்பீச், அவனோட உரையாடல் நடந்துச்சு ஃபிரௌன். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபிரௌன் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னான், வனாதா ஃபிரௌனு. ஃபிரௌன் மக்கள் எல்லாம் அழைத்தான். மக்கள் அழைச்சு என்ன சொன்னான், எப்படி ஒரு ஆட்சியில உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்
ஒரு பெரிய ஒரு உரையாற்றுவாரோ, அந்த உரைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ, ஃபிரௌன் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன், அவன் பேசுறான். அவன் பேசினது அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். என்ன சொன்னான்? குர்ஆன் எடுத்து பாரு. வனாதா ஃபிரௌன், ஃபிரௌன் அழைத்தான். அழைத்து சொன்னான், கால யா கௌமி, என்னுடைய சமூகத்தினரே, அலைஸலி முல்கு மிஸ்ர், உங்களுக்கு நல்லா தெரியும் நான் தான் இந்த எகிப்தினுடைய அரசன். இந்த எகிப்தினுடைய அரசாங்கம் என்ற கையில தான் இருக்கு. அலைஸலி முல்கு மிஸ்ர், இந்த மிஸ்ர் என்பது எகிப்த், மிஸ்ருடைய ஆட்சி என்னுடைய கையில தான் இருக்கு. அலைஸலி முல்கு மிஸ்ர். அது மாத்திரமல்ல, அவன் சொன்னான் அவனுடைய ஸ்பீச்ல, வஹாதில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த நாட்டில் ஓடக்கூடிய அத்தனை ஆறுகளும் எனக்கு கீழால தான் ஓடுது. ஆட்சியும் என்ற கையில தான் இருக்கு, ஆறுகளும் எனக்கு கீழால தான் ஓடுது. அஃபலா துப்சிரூன், இதை நீங்க பார்க்கத்தான் செய்றீங்க, நான் சொல்லித்தான் விளங்கணும் இல்ல. அவன் சொன்னான் உன் ஆட்சி, ரெண்டாவது ஆறுகள். ஏன் ஆறுகளை சொன்னான்? எந்த நாட்டுல நல்ல நீர் வீழ்ச்சி இருக்குமோ, நீர் வளம் இருக்குமோ, அங்க விவசாயம் நல்லா இருக்கும். எங்க விவசாயம் நல்லா இருக்குமோ அங்க பணம் வந்து சேரும். பணத்துக்கு விவசாயம் தேவை, விவசாயத்துக்கு தண்ணி தேவை. அவன் சொன்னான் ஆட்சியும் என்ற கையில, பணமும் என்ற கையில. இந்த ரெண்டையும் சொல்லிட்டு மக்களை பிரெயின் வாஷ் பண்றான். எப்படி தலையை கழுகுறான்? இப்ப நீங்க சொல்லுங்க, அம் அன கைர் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன், நான் சிறந்தவனா இல்லாட்டி இந்த இழிவானவன் சிறந்தவனா? இழிவானவன் அவன் யார சொல்றான்? மஹீன். அல்லாஹு அக்பர். குர்ஆன்ல மஹீன் என்ற வார்த்தை அல்லாஹ் எதுக்கு பாவிச்சிருக்கிறான்டா, இந்திரிய துல்லிய விளங்கப்படுறதுக்கு பாவிச்ச வார்த்தை மஹீன். அல்ல நஹ்லுக்கும் மிம்மாயின் மஹீன், அற்பமான இந்திரிய துளியால உங்களை நான் படைக்கலையாண்டு. எந்த வார்த்தை அல்லாஹு தஆலா இந்திரிய துளிய விளங்கப்படுத்துறதுக்கு பாவிக்கிறானோ அந்த வார்த்தைய ஃபிரௌன் மக்களுக்கு மத்தியில அவனோட கூட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளங்கப்படுத்துறதுக்கு பாவிக்கான். அவன் நபி என்று சொல்லல, ரசூல் என்று சொல்லல, கலீமுல்லா என்று சொல்லல, பேரை கூட சொல்லல. அவன் சொல்றான் இந்த இழிவானவனோட நான் சிறந்தேன், என்னோட ஆட்சியும் இருக்கு, என்னோட அதிகாரமும் இருக்கு, என்னோட பணமும் வலயகாது யுபீன். அவருக்கு பேசக்கூட தெரியா, கொன்னி திக்கி திக்கி தான் பேசுவார். சொன்னா ஃபிரௌன். இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய விஷயம், கட்டாயம் படிக்கணும் இந்த வாழ்க்கையில. ஃபலுல்லா உல்கி அலைஹி அஸ்வரத்து மின் தஹபின். அவன் சொன்னா இங்க பாருங்க, என்ன எவ்வளவு காப்பு போட்டிருக்கேன், நான் எவ்வளவு வளையல் போட்டிருக்கேன். ஆனா அவர்கிட்ட ஒரு காப்பு இல்ல, ஒரு வளையல் இல்ல. அவுஜா அமாஹுல் மலாயிகத்து முக்தரினீன், என்ன சுத்தி எத்தனை ஏவலர்கள் காவலர்கள் இருக்கிறாங்க, அவரை சுத்தி ஒரு மனுஷன் கூட இல்ல, மலக்கள் கூட இல்ல அவரை பாதுகாக்கிறது. நான் சிறந்தவன், அவர் சிறந்தவன். மக்கள் தலையை கழியணும். அவன் பெருமை அடிக்கிற ரெண்டு விஷயம், ஒன்னு ஆட்சி, ரெண்டாவது நீர் வளம். நல்லா விளைய கொள்ளுங்க. நாங்க சொன்னோம் ஆரம்பத்தில், யார் எதை வைத்து பெருமை அடிப்பார்களோ அதை கொண்டுதான் அவரோட முடிவு அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஆயுதங்களை கொண்டு பெருமை அடித்தா அதே ஆயுதத்தில் அல்லாஹ் கேவலத்தை உண்டாக்குவான். ஆட்சி அதிகாரத்தை கொண்டு பெருமை அடித்தா அதே ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அல்லாஹ் கேவலத்தை உண்டாக்குவான். அல்லாஹ்வுடைய விஷயங்களை கொண்டு பெருமைப்படாம, அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு பெருமைப்படாம, மற்ற விஷயங்களை கொண்டு யாரு பெருமைப்படுவாங்களோ அதை கொண்டு அல்லாஹ் கேவலப்படுத்துவான். எப்பொழுது ஃபிரௌன் இந்த நாட்டில் ஓடக்கூடிய அத்தனை ஆறுகளும் எனக்கு கீழால ஓடுது என்று பெருமை அடித்தான், தண்ணீர் எனக்கு கீழால ஓடுது என்று பெருமை அடித்தான். கொஞ்ச காலம் போகல, எந்த நீர் தனக்கு கீழால் ஓடுவதாக ஃபிரௌன் பெருமை அடித்தானோ அந்த நீரை, அந்த நீருக்கு சொந்தக்காரனான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஃபிரௌன் தலைக்கு மேலால் ஓட வச்சான். கீழால தண்ணி ஓடுதுன்னா பெருமை அடிச்சான். வஹாதில நாரு தஜ்ரி மின் தஹ்தி, தண்ணியில எனக்கு கீழால ஓடுது. கொஞ்ச நாள் போகல, தண்ணி தலைக்கு மேலால போகுது. இப்ப என்ன சொல்றான்? குர்ஆன் அல்லாஹ் சொன்னான் தலைக்கு மேலால தண்ணி போகுது. என்ன சொல்றான்? ஹத்தா இதா அத்ரகல் கரக் قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. பனு இஸ்ரவேலர்கள் யார் ரப்பண்டி ஏற்றாங்களோ, யாருடைய கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொன்னாங்களோ அவனை நானே ஏற்றுக்கொள்றேன்னு அவனை பார்த்து கேட்கப்பட்டுச்சு. ஆள் ஆன இப்பதானா உனக்கு நாணம் பிறந்துச்சு? அசைத்த கபலு, சற்று நேரத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச அட்டகாசத்தை நினைச்சு பாரு. வகுந்த மினல் முஃப்ஸிதீன், நீ மட்டும் குழம்பல்ல மற்றவங்களை குழப்பின, நீ மட்டும் சீரழியல்ல மற்றவங்களை சீரழிச்ச அல்லாஹ் சொன்னான்.
அவனை பார்த்து சொல்லப்பட்டுச்சு, உன்னை பொடியை நாங்க பாதுகாப்போம். ஏன்? நீ தக்கூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உன்ன மாதிரி சிந்தனை உள்ளவங்க உலகத்துக்கு வருவாங்க உனக்கு பின்னால. அவங்களுக்கெல்லாம் நீ ஒரு பாடமா இருக்கணும், ஒரு அத்தாட்சியா இருக்கணும், உன்னை பார்த்து பாடம் படிக்கணும். அதனால உன்னை பொடியை பாதுகாப்போம். நீங்க எஜிப்டுக்கு போங்க, அவங்கள மியூசியத்துக்கு போங்க, இன்று மட்டும் உன்னை பொடி பாதுகாக்கப்படும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நாங்களும் போயிருந்தோம், எஜிப்டுக்கு போயிருந்தோம். அந்த மியூசியத்துக்கு போனோம். எத்தனையோ மம்மீஸ்கள் இருக்கின்றன, எத்தனையோ கெமிக்கல் போடப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. ஆனா எல்லாத்துக்கும் மத்தியில நடுவில் வச்சிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ் சொன்னது. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹாலாவுடைய சுன்னத்தை பொறுத்த, எனவேதான் அல்லாஹாலா எங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய நீமத்துகளுக்கு நன்றி செலுத்தணும். நீமத்துகளுக்கு எப்ப நன்றி செலுத்துவோமோ, அது நீமத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது பெரிய தலைப்பு. அல்லாஹ் தந்த பாக்கியம், பணத்தை அல்லாஹ் தந்தான், அறிவு அல்லாஹ் தந்தான், ஊர்ல நிம்மதியா சந்தோஷமா வாழ்றோம் அல்லாஹ் தந்தான், நிலைமைகள் அல்லாஹ்க்கு சொந்தமானது, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். எந்த ஒரு நியமத்து உங்கள்ட்ட இருக்கோ, அது பணமா இருக்கலாம், நல்ல வீடுகளாக இருக்கலாம், ஊர்கள் அமைதியா வாழ்றதாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், அல்லாஹ் சொல்றது அல்லாஹ் தந்தது. இன்னொருத்தர் அல்லாஹ் சொன்னான், லைன் ஷக்கர்தும் லஸீதன்னகும். நீங்க எப்ப அல்லாஹ் தஆலா தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துவீங்களோ, அல்லாஹ் தானே தந்தான் என்று நீமத்தை அனுபவிச்சு கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ, லஸீதன்னகும், உங்களுக்கு தந்த நீமத்தை அதிகப்படுத்து, இன்னும் அதிகப்படுத்து, இன்னும் அதிகப்படுத்து. வலைங்க வருத்தம், நீங்க நீமத்தை அனுபவிக்கிறீங்க, ஆனா நீமத்தை தந்தவன மறந்துட்டீங்க, அவனை நினைக்கிறது இல்ல, அவன்கிட்ட கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. அல்லாஹ் சொல்றான், அப்படி நடந்தா என்ன நடக்கும்? இன்ன அதாபி லஷதீது, உங்களுக்கு என்னுடைய அதாபு கடினமா இருக்கும். அல்லாஹ்வுடைய அதாபு இருக்குதானே, அது ஆখিরাத்துல மட்டுமில்ல அதாபு, துன்யாவிலே அல்லாஹ் அதாப கொடுப்பான். நல்ல விலை கொள்ளும். அதாப கொடுக்கிறது குழு குழுக்களாக பிரிச்சு ஒரு குழு இன்னொரு குழுவோட மோதி சண்டை பிடிக்கிறாங்களே, இதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய அதாபு. குழு குழுக்களாக பிரிச்சு ஒருவருக்கு மோதி கொள்றது, இதுவும் ஒரு அதாபு. இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். குல் ஹுல் காதிர் அலா யபஅஸ அலைக்கும் அஸாப மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியஅன் வயுதீக பஅலக்கும் பஅஸபா. நபியே நீங்க சொல்லுங்க, உங்க அல்லாஹ்க்கு ஏலும் சக்தி உள்ள, தலைக்கு மேலாலே அல்லாஹ் அதாப் அனுப்புவான், பூமி காலை கீழாலே அல்லாஹ் அனுப்புவான், உங்களை குழு குழுக்களாக பிரிச்சு உங்களோட ஒன்றோட மோத வைப்பான். இது அல்லாஹ்வுடைய அதாபு. நாய் கூட்டத்தை போல அல்லாஹ் ஆக்கி போட்டுரும், நாய்கள் தான் மோதிக்கொள்ளும். அல்லாஹ் அக்பர். தலைக்கு மேலால அதாபு. ஒரு காலத்துல நெருப்பு மலை வந்துச்சு, கல்லு மலை பொழிஞ்சிச்சு, எல்லா காலத்திலும் அப்படித்தான் இருக்கணும்னு தேவையில்லை. சில நேரத்தில் இன்னைக்கு இத்தனைக்குமே தலைக்கு மேலால வந்து விழுகுது, காலு கீழால. ஒரு காலத்துல பூமி அதிர்ச்சி இருந்துச்சு, இங்கால பூமிக்குள்ள சுதி வாங்கப்படுறது இருந்துச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, கண்ணி வெடில், பொறி வெடில், மிதி வெடில், காலு கீழே. குர்ஆன்ல வரக்கூடிய விஷயம், உங்களை குழு குழுக்களாக பிரிச்சு உங்களுக்குள்ள மோத வைப்பேன், உங்களுக்கு சண்டை உண்டாக்கும். எனவே அல்லாஹ் சொன்னா, நீங்க அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ் தஆலா அதை தக்க வைப்பார். வலைன் கஃபர்தும், நீங்க நியமத்துக்கு நன்றி செலுத்தல, என்னுடைய அதாபு கடினமாக இருக்கும். அது பல வழிகள் அல்லாஹ்வுடைய அதாபு வரும். அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல, நீங்க இன் தஷ்குரு யர்லஹு லக்கும், நீங்க ஷுக்ர் செய்யுங்க அல்லாஹ்க்கு, அல்லாஹ் தஆலா அந்த ஷுக்ரை பொருந்திக் கொள்வான், தந்த நியமத்தை தக்க வைப்பான். இல்லாட்டி அல்லாஹ் பறிச்சு போட்டுருவான். குர்ஆன்ல ஒரு சூரத் இருக்கு, சூரத்து சபா. அது விரிவா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது, நான் சுருக்கமா சொல்றேன். சபா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் குர்ஆன்ல இருக்கு. கட்டாயம் உலமாக்கள்கிட்ட கேட்டு அதை படிக்கணும். 22வது ஜுஸ்ல சூரத்து சபா. அதுல ஒரு ஊர் மக்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு ஊர் மக்களுடைய சம்பவம், சபா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பகுதி. அந்த ஊருக்கு எல்லாம் நிறைய நியமம் செஞ்சான். எப்படி என்று சொன்னா, அந்த அந்த ஊர்ல ரெண்டு, அந்த ஊருடைய வலப்பக்கமும் தோட்டம், இடப்பக்கமும் தோட்டம், அழகான தோட்டங்கள். அந்த ரோட்ல நடந்து போக்குல வலது பக்கத்திலே அழகான தோட்டம், இடது பக்கத்திலேயும் தோட்டம், விவசாய நிலங்கள். அந்த ஊர் மக்களை பார்த்து சொல்லப்பட்டுச்சு, நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க,
அழகான மண், எதை போட்டாலும் அந்த ஊர்ல முளைக்கும், எதை போட்டாலும் முளைக்கும். அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஊரை தந்திருக்கிறான், நீர் வளத்தை தந்திருக்கிறான், நீங்க சந்தோஷமா இந்த ஊர்ல இருங்க, வேண்டியதை அனுபவிங்க, நல்லா சாப்பிடுங்க, உண்ணுங்க, பருகுங்க. ஆனா அல்லாஹ் அந்த நீமத்தை மறந்துடாதீங்க, அல்லாஹ் அந்த நீமத்தை மறந்துடாதீங்க, அல்லாஹ்வை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வோட கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்று அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்தாங்க, நம்மட ஊரு, நம்மகிட்ட விவசாயம் இருக்கு, நம்மகிட்ட தோட்டம் இருக்கு, நாம என்னத்துக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும் என்று சொல்லி அல்லாஹ் அந்த நீமத்தை அவங்களோட மனோ இச்சையை பூர்த்தி ஆக்குறதுக்கு பாவிச்சாங்க. அல்லாஹ் தாலா எதையெல்லாம் தடுத்திருந்தானோ ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள்ல அதை பாவிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன நடந்துச்சு? அல்லாஹ் தாலா நீமத்தை அப்படியே பறிச்சு அந்த ஊர்ல பெரிய ஒரு அணைக்கட்டு இருந்துச்சு. அந்த அணைக்கட்டால தான் இந்த தோட்டங்களுக்கெல்லாம் தண்ணி வார. அந்த அணைக்கட்டையே உடைக்கக்கூடிய பெரிய வெள்ளத்தை அனுப்பி அந்த தோட்டத்துல அடையாளத்தை எல்லாம் மாத்தி போட்டு அதுக்கு பகரமாக கசப்புள்ள முள்ளுள்ள மரங்களை அல்லாஹ்தாலா அந்த ஊர்ல முளைக்க வச்சான். அல்லாஹ் சொன்னான், நண்டி கட்டவனுக்கு நான் இப்படித்தான் கூலி கொடுப்பேன். அல்லாஹ் சொன்னா, குர்ஆன்ல ஓதி காட்டுறேன், லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. சபா என்ற ஊர்ல உங்களுக்கு அத்தாட்சி, ஜன்னதானி யமீனி வ ஷிமால், வலது பக்கமும் தோட்டம், இடது பக்கமும் தோட்டம், இஞ்சால விவசாயம், இஞ்சால விவசாயம். அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, குலூ மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், அல்லாஹ் அந்த ரிஸ்க் நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அனுபவிங்க. ஆனால் வஷ்குரு லஹு, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க, ஷுக்ர் செய்யுங்க. இது அல்லாஹ் தான் தந்தான். பல்தத்துன் தய்யிபத்துன், நல்ல மண்ணு, நல்ல ஊரு, வ ரப்புன் கஃபூர், இந்த ஊருக்கு சொந்தக்காரான அல்லாஹ்வும் மன்னிக்க கூடியவன். அதனால நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஷுக்ர் பண்ணுங்க, ஷுக்ர் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? இதை கண்டுகொள்ளல. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்றார், ஃபஅரது, இதை புறக்கணிச்சாங்க. எங்கட திறமையால கிடைச்சிச்சு, எங்கட வாப்பாட சொத்து, எங்கட உம்மாட சொத்து, எங்கட பரம்பரை சொத்து, எங்கட ஊர் இப்படி, இதையெல்லாம் தீனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, அல்லாஹ்க்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படி என்று இரால் பண்ணின புறக்கணிச்சாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபார்சல்னா அலைஹிம் ஸைலல் அரிமி, அரிம் என்று சொல்லக்கூடிய அந்த அணைக்கட்டை உடைக்கக்கூடிய பெரிய வெள்ளத்தை அனுப்பினோம். وبدلناهم بجنتين جنتين ذواتي أكل خمد وأثل وشيء من صدر قليل. அதுக்கு பகரமாக முள்ளு மரங்களையும் கசப்புள்ள மரங்களையும் அதே மாதிரி இளந்த மரத்தையும் நாங்க அந்த ஊர்ல முளைக்க வச்சோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், நாளைக்கு ஜஸைனாஹும் பிமா கஃபரு, அவங்க நன்றி கெட்ட முறையில நடந்தாங்க, நாங்க அவங்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுத்தோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், ஹல் நுஜாசி இல்லல் கஃபூர், நன்றி கெட்டவனோட நாங்க இப்படித்தான் நடந்து கொள்வோம், நன்றி கெட்டவனோட நாங்க இப்படித்தான் நடந்து கொள்வோம். எனவேதான் கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு ஊரை உதாரணமா சொல்றோம், இன்னொரு உதாரணம் சொல்றோம். அந்த ஊருக்கு அல்லாஹ் நல்ல வளத்தை கொடுத்திருந்தான். அந்த ஊர்ல எப்படி என்று சொன்னா, காலை ஆயனத்தோட எல்லா ஊர்ல இருந்து எல்லா பொருட்களும் வரும். அந்த ஊர்ல எந்த பயவுமே இல்லை, அமைதியான ஊரு. அந்த ஊருக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல, அந்த ஊர்ல பயங்கரவாதமுமே இல்லை, ரெண்டும் இருந்துச்சு. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், சில உலமாக்கள் சொல்றாங்க இது மக்கான்னு சொல்றாங்க, மக்கான்னு சொல்றாங்க அந்த வசனத்துக்கு. எந்த ஊருன்னு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லல, அந்த ஊரை அல்லாஹ் உதாரணமா சொல்றான். ஓதி காட்டுவன் வசனத்தை. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கல அந்த ஊர்ல, அந்த ஊர்ல பயம் அச்சம் என்ற ஒன்றே இருக்கல. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா கொடுத்த நீமத்தை துஷ்பிரயோகம் செஞ்சாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அல்லாஹ் தஆலா அந்த நீமத்தை பறிச்சு பசியையும் பயத்தையும் அந்த ஊர்ல ஏற்படுத்தினார். கொடுத்த நீமத்தை பறிச்சு போட்டார். அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல, லரபல்லாஹு மஸலன் கரியத்தன், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஊரை உதாரணம் சொல்றான். மலரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன், அந்த ஊர் அமைதியா இருந்து, அமைதியான ஊர். முத்மஇன்னத்தன், எந்த டென்ஷனும் இல்லாத ஊர். யஅதிஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான், அந்த ஊருக்கு எல்லா பகுதிகளிலிருந்தும் நல்ல உணவுகள் வரும், சுவையான உணவுகள் வரும். எல்லாரும் இந்த ஊருக்கு தான் கொண்டு வர விற்கிறதுக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷா வரும் அல்லாஹ் சொல்றான். ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த நீமத்தை துஷ்பிரயோகம் செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல.
தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஹராம் ஹலாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அல்லாஹ் சொன்னா ஃபகஃபரத் பிஅன்அமில்லா, அல்லாஹ் கொடுத்த நீமத்துகளுக்கு இவங்க நன்றி செலுத்தல. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ஃபஅதாகஹல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி, பசியையும் பயத்தையும் அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் ஆடையாக அணிவிச்சார். பல மக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனுஷனோட எந்த நேரம் ஒட்டி கொண்டிருக்கிறது அவன் ஆடை. அல்லாஹ்தால் அந்த ஊருக்கு பறக்க செய்யப்பட்டிருந்த ஊருக்கு பறக்கத்தை கலட்டி போட்டு பசியையும் பயத்தையும் அல்லாஹ் ஆடையை போல அணிவிச்சான். எந்த நேரமும் டென்ஷன், எந்த நேரமும் பட்டன் சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொன்னான், இது காரணம் அவங்க செஞ்ச பாவம் என்று சொல்றான். எனவேதான் கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்தால் குர்ஆன்ல தெளிவா விளங்கப்படுத்துறாங்க. நாங்க ஒரு ஊரை அழிக்க நாடினா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நாங்க எடுத்துட்டு போய் அழிக்க மாட்டோம். மாறாக என்ன செய்வோம்டா, அந்த ஊர்ல வசதி வாய்ப்பு இருக்கிறாங்களே அவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய ஆரம்பிப்பாங்க.